அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஒரு முக்கியமான விஷயம், வரப்போகிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி உதி அபிஷேகத்தினுடைய 75வது நாள். கிட்டத்தட்ட ஒரு முக்கா கிணறு தாண்டிட்டோன்னு சொல்லலாம். 108 நாள் அபிஷேகத்தில் 75வது நாள் ரொம்ப கிராண்டாக நம்ம அன்னதானம் கொடுத்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவா கிழத்தறிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கலாம். அதெல்லாம் அவாவா சுவாமி கேட்டு கொடுக்கறதானே ஒழிய நம்ம யாருக்கிட்டையும் பர்சனலாக போய் கேட்குற எந்த விஷயமும் கிடையாது. நல்ல விஷயங்களுக்கு கைகோர்த்து நல்ல விஷயங்களை செய்தோம் ஆட்டோமேட்டிக்காக அதற்கான பலன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ அடுத்ததாக இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு சொல்லலாம். எப்படின்னா, உதி பூஜை 50வது நாளை நம்ம ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அன்னதானம் வழங்குறது அதில் சாய் பிரியாஜி அண்ட் ருக்மணிஜி கலந்துட்டு இருந்தால் நம்ம ப்ரீவியஸ் பதிவில் பார்த்தோம். அந்த சாய் பிரியாஜி வரும்போது நிறைய பேரோட பேர் எழுதி கொடுத்துட்டு இவாளுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் வைங்க சாய் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதில் அந்த செட் ஆஃப் பீப்புளை எனக்கு அனுப்பி வச்சுருந்தா இல்லையா, அதில் பார்க்கும்போது ஆக்சுவலி நம்ம அந்த பேஜுக்கே போகலை. இப்போது ரீசெண்டாக ஒரு 3 days முன்னாடி நம்மளுக்கு ராம்நவமி வந்தது. அந்த அன்னைக்கு திடீர்னு நான் சர்ச்சில் போய் புனர்பூசம்னு போட்டேன். அதில் பார்த்தா திடீர்னு சாய் பிரியாஜியோடு தான் ஃபஸ்ட்டு வந்தது. அதில் ரெங்கநாயகின்னு பார்த்தோன்னே நான் என்ன நினச்சேன்னா, அவளோட ரிலேட்டிவ் போல் இருக்குது. ஏன்னா எனக்கு அதெல்லாம் மறந்தே போயிடுது. 50வது நாள் என்னவா சொன்னான், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பீக்கான ஹவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அன்னதானத்துக்கு போனோம். அன்றைக்கி அபிஷேகம் ஆராதனை நிறைய டீட்டெயில்டாக நடந்துட்டு இருந்தது பூஜா. அதனால் எல்லாருமே சேர்ந்து பிரசாதம் இங்கே பண்ணுறது, நம்ம தான் சமைக்கணும்னு சொன்னோன்னா அதுக்கு காய் கட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்லேருந்து நிறைய ஈவெண்ட்ஸ் போயிட்டே இருந்தது, வரிசையாக ஒர்க் போயிட்டே இருந்தது. ஸோ அவள் கொடுத்ததில் வச்சு ரெங்கநாயகி அப்படிங்கிற பேர் பார்த்தோன்னே ஐ வாஸ் திங்கிங் தட் அது அவளோட அம்மா போல் இருக்குது. அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஸோ அவள் வீட்டில் அவள் அம்மாவுக்கு ஏதோ சொல்லியிருந்தா, மேபி அதுதான் நம்ம வேண்டிக்கணும் போல் இருக்கு, அதான் சுவாமி காமிக்கிறாருன்னு நினச்சிட்டு நான் அவளுக்கு பிரார்த்தனை பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். இது நடந்து முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் சடனாக பார்த்தா எனக்கு ஒரு மெசேஜ் பிரியாஜிட்டேருந்து வந்தது. கோடானு கோடி நன்றி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அனுப்பினது அப்படின்னலாம் சொல்லிட்டு அதுக்கு பிரியாஜி ஒரு என்க்ளோஷர் கொடுத்துருந்தா. என்ன அப்படின்னா, இது என்னோடய ஃப்ரெண்டு தான், ரேக்கி ஹீலர், இவா தான் எனக்கு குரு. ஸோ இவாக்கிட்ட தான் நான் கற்றுக்கிறேன்னெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு சொன்னான். அப்போ இது உங்கள் அம்மா இல்லையான்னு அப்போ தான் கேட்டேன். இல்லை எனக்கு ரிலேட்டிவ் கிடையாது அப்படின்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம் சார். யாராக இருந்தால் இந்த லோகத்தில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கா, அவளுக்கு அந்தந்த ப்ரேயர் போகணும்னு சுவாமி தானே நினைக்கிறார். இதே தேய்ச்சா நடந்த விஷயம்தான். ரொம்ப சந்தோஷம், அவளுக்கு அது போயிடுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவள் அனுப்பி தந்த வாய்ஸ் நோட்டெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தா. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். இதில் பயங்கர ஒரு மாதிரி மெஸ்மரைசிங் மூமெண்ட்ஸ் எங்கே நடந்ததுன்னா, சடனாக அவள் எனக்கு கால் பண்ணுறா. என்னோடய ஃபோன் புக்கில் அவளோட பேர் இருக்குது, ரோல் நம்பர் அடக்கம் இருக்குது. என்னென்னா, புதன்கிழமை பாராயணம் எல்லாருக்கும் தெரியும், சுவாமி சொல்லி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாராயணம். புதன்கிழமை பண்ணுறவாளுக்கு நான் கூட இருந்து எல்லா வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லி தான் சுவாமி சொல்லி ஆரம்பிக்க வச்சார் புதன்கிழமை பாராயணம். ஒரே ஒரு அத்தியாயம் தான் கேட்குறது. அதுவும் அதில் நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே அவளுக்கு கொடுத்துடுவோம். அவள் கேட்டால் போகிறோம், வீடு ஃபுல்லாக வைப்ரேட் ஆகும். இப்போ இன்னொன்று என்னென்னா, நம்ம மனசுக்குள்ளே படிக்கிறதுக்கும் நம்ம வெளியில் இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப சவுண்டாக வச்சு கேட்கறதுக்கும் நம்ம மனசுக்குள்ளே படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதே மாதிரி தான் சாய் சரித்ராவும் நம்ம சத்தமாக வச்சு கேட்கும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் சேர்ந்து ஓடி போயிடும். அதோட நம்ம இந்த படிக்க முடியாத வயசானவா இருப்பா, குழந்தைகள் இருப்பா, அவளுக்கெல்லாம் அது ஜூஸ் மாதிரி காதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அது ஒலிக்க என்ன ஆகும், நம்ம எது சரி எது தவறு, நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் செவி வழி செல்வம்னு சொல்லுவா. காது வழிக்கு போகக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் சட்டுன்னு மூளை கெட்டிடுமா. மூளை கெட்டினா அது அங்கே பதிவாயிடும். அன்கான்ஷியஸ் மைண்டில் பதிவானா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம அதுவாகவே மாற ஆரம்பிச்சிடுவோம். இதுதான் உண்மை. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டோமானா நம்ம அதுவாகவே மாறிடுவோம். அதுதான். அதனால தான் நல்ல விஷயங்களை கேளுங்கோ, நல்ல விஷயங்களை பேசுங்கோ, நல்லதாக நடந்துங்கோன்னெல்லாம் சொல்கிறான். புரியுறது இல்லையா? அதனால தான் இந்த காந்திஜியோட பார்த்தோம்னா 3 காது அடைச்ச மாதிரி வாய் அடைச்ச மாதிரி கெடுதல் பேச மாட்டோம், கெடுதலை கேட்க மாட்டோம்னு. ஏன்னா சட்டுன்னு காதுக்குள்ளே போகிற விஷயங்கள் எல்லாமே மைண்டுக்கு போயிடும். அதனால தான் புதன்கிழமை பாராயணத்தில் எல்லா அத்தியாயங்களையும் கேளுங்கோன்னு நம்ம சொல்கிறோம். அது கேட்க நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப் இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா, புதன்கிழமை அன்னைக்கு செய்ய போகிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே புதன் தான் அதிபதி. ஞானம், விஸ்டம், நம்மளுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்துடுவார். அவருக்கு அதிபதி யார்? நம்மளுடைய பெருமாள். பெருமாளும் மகாலட்சுமியும் ஒரு வீட்டுக்கு வந்தால் சகல சௌபாகியமும் வந்த மாதிரி அர்த்தம். அந்த அன்னைக்கு நம்ம குருவை பற்றி பாராயணம் பண்ணினோமானா அவருடைய கடாட்சமும் கிடைக்கும். ஆக ஒரே கல்லில் 3 மாங்காய், புத்திசாலித்தனம், கல்வி, செல்வம், ஞானம் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன,
நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அவ்வளோதானே. இதுதான் புதன்கிழமை பாராயணத்தோட எசன்ஸ்ன்னு சொல்கிறது. இதுக்காக தான் அதை ஆரம்பிக்க வச்சார். அது ரொம்ப நன்னா போயின்னு இருக்கு. எல்லாரும் அதில் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. கார்த்தாலேயே பண்ணிவிடுவா எல்லாருமே. ஒரு அத்தியாயம் தானே, 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆடியோவும் கொடுத்துட்றோம். வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே காது மாத்திரம் அங்கே வச்சுட்டா போகிறோம். சுவாமியோட அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பாஸ் ஆகிடும். இதுதான் உண்மை. ஸோ இதில் அவளோட ரோல் நம்பர், அவள் இருந்த குரூப்போட நம்பரெல்லாம் வருது. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் புதன்கிழமை பாராயணத்தில் இருக்கல அப்படின்னு. அவள் வந்து வியாழக்கிழமை பாராயணத்தை பற்றி பேசினான். நான் சொன்னேன், இல்லையே ஆல்ரெடி நீங்கள் கனெக்டடாக தானே இருக்கல் அப்படின்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டா. உங்கள் நம்பர், ரோல் நம்பர், என்ன குரூப்பு எல்லாமே என்கிட்ட இருக்குது சாயின்னு நான் சொல்லுவோம். அவளுக்கு பயங்கர கூஸ்பம்ஸ். நிஜமாவா சாயி, நம்ம கனெக்ட் ஆகிருக்கோமா? ஆனால் இப்போ தானே எனக்கு தெரியும் சாய் பிரியாஜியின் நம்பர் கொடுத்தா அப்படின்னா. மேபி உங்களுக்கு தெரியாதா இருக்கலாம், பட் என்னோடய ஃபோன் புக்கில் உங்களோட நேம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் அவள் பேசினா. அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியல அப்படின்னு சொன்னான். அவள் என்ன சொல்கிறான்னு முதல்ல கேளுங்கோ. அதுக்கப்புறம் நடந்த மிக இன்ட்ரெஸ்டிங்கான சுவாமி சொன்ன ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. அதுவும் இவ்வளோ சீக்கிரம் இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. இது ஒரு பெரிய மிராக்கிள்னே நான் சொல்லுவேன். நிறைய மிராக்கிள்ஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். பட் இது வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு முந்தா நேற்று நடந்த விஷயம். எனக்கு ஷேர் பண்ணிக்காமல் இருக்க முடியல. கண்டிப்பாக சொல்லணும். பாபாவை பற்றி எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இன்னும் 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 நிறையா பேருக்கு பாபாவை புரியாதவங்களுக்கு புரிய வைக்கட்டும். ஏதோ ஒரு இடத்துல இந்த வீடியோ போய் பார்க்குறவங்க, அது மூலியமாக பாபா கூட கனெக்ட் ஆகுறவங்க, அவங்களை சேவிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக எனக்கு நடந்த நிறையா மிராக்கிள்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த மிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு பாபாவும் நானும் யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்றது எதுவுமே தெரியாது. சாய் பிரியா, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சாய் பிரியா அப்படிங்கிறவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உதி பூஜை நடந்துட்டுருக்கு. அதில் 50th டேக்கு அவங்க அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து மேம் உங்களோட ஃபேமிலி எல்லாரோடதும் கொடுங்க, நான் பூஜை பண்ண போகிறோம், அந்த இடத்துல உங்களுக்கு நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வாங்குறாங்க. இது வந்து முன்னாடி 50th டே நடக்குது. ஸோ எனக்கு ஜோதி மேமையும் தெரியாது, இந்த மாதிரி சேனல் இருக்குன்னு தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நான் அனுப்பி வைக்கிறேன், என்னோட ஃபேமிலியோடதுலாம் அனுப்பி வைக்கிறேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ணி வைக்கிறாங்க சாய் பிரியா மேம். அன்றைக்கி நான் அந்த பிளஸ்ட், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இது முடிஞ்சிடுது. இப்போ ரீசெண்டாக என்ன மேஜிக்னு பார்த்தீங்கன்னா, ராமநவமி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் ஹீலருங்க. நான் வந்து எல்லாருக்கும் ஹீல் பண்ணுவேன். ஆனால் என்னுடைய பெரிய ஹீலர் வந்து என்னோட மேஜிக் மேன் பாபா தாங்க. அவர் இல்லாமல் எதுவும் கிடையாது. எனக்கு ஏதாவது ஒன்றுனா அந்த மனுஷன்ட்ட போய் சொல்லுவேன். அடுத்த நிமிஷம் என்ன மிராக்கிள் பண்ணுவாரோ தெரியாது, எனக்கு தேவையானது என்கிட்ட வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி ராமநவமி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தீட்சை கொடுக்கறதுக்காக level 1 அட்யூன்மெண்ட் கொடுக்கறதுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ராமநவமி வேறு இருக்குது, பூஜை பண்ணணும். பரபரன்னு இருக்குது. அன்றைக்கி வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. டைம் வந்து எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு சொதப்புறேன், என்னவோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன். பாபா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கேன். என்ன பாபா இன்றைக்கி இப்படி பண்ணுறீங்க, பூஜை முடிக்கணும், அட்யூன்மெண்ட் கொடுக்கணும், ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறது, என்ன பாபான்னு சொல்லி கேட்கும்போது என்னோட மைண்டில் சொல்கிறாரு, கேலண்டரை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் போய் கேலண்டரா, ராமநவமி தானே எனக்கு தெரியும். இது வந்து பாபா என்கிட்ட பேசுவார். இது வந்து கண்டிப்பாக பாபாவோட மேஜிக்கை உணர்ந்தவங்கனால உணர முடியும். உங்களுக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவர் பேசுறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், பேசுவாருங்க. ஸோ சொன்ன உடனே நான் போய் கேலண்டர் பார்க்குறேன். கேலண்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கௌரி, நான் கண் முன்னாடி எனக்கு தெரிகிறது கௌரி நல்ல நேரம் 12 to 1 தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா 12 to 1 தான் நல்ல நேரம், அதுக்காக தான் உன்னை டிலே பண்ணுறேன், நீ அவசரப்பட்டு. நான் ஆக்சுவலாக டைமில் பார்த்து தான் அட்யூன்மெண்ட் கொடுப்பேன். அன்றைக்கி வந்து அந்த அவசரத்தில் ராமநவமி அப்படின்றது மட்டும் தான் மைண்ட் செட்டில் இருக்குது. டைமிங் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண டைமிங்காக அந்த டைம் நல்லது இல்லை. ஸோ அதுக்காக எனக்கு ஃபஸ்ட்டு டிலே பண்ணியிருக்காரு. அதை காமிச்சிட்டார். பெருமாளுக்கு பண்ணணுமே, ராமருக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணணும், பானகம் கரைச்சிட்டு அந்த வேலை நடந்துட்டுருக்கு, குழந்தைகள் வேறு கத்தின்னு இருக்கு. அப்போ டக்குன்னு மைண்டு ஒரு மாதிரி பதறது, நான் காமாக இருக்கணும். ஆக்சுவலாக அட்யூன்மெண்ட் கொடுக்கும்போது பிரியா மேம் கிட்டேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, யூ ஆர் பிளெஸ்டுன்னு போட்டு. எனக்காக ஜோதி சாய் யாருன்னு எனக்கு தெரியாது, பட் அவங்க வந்து ரங்கநாயகின் நேம் சொல்லி எனக்காக அன்றைக்கி வந்து பூஜை அந்த இடத்துல ராமநவமி அன்றைக்கி பண்ணியிருக்காங்க. பண்ணி அவங்க வந்து சாய் பிரியா மேமுக்கு கொடுத்துருக்காங்க. நான் உடனே அவங்களுக்கு கால் பேக் பண்ணுறேன், மேம் எனக்காக இன்றைக்கி பண்ணீங்களா, பூஜை பண்ணீங்களா, நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அவங்க கிட்ட. சாய் பிரியா மேம் சொல்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்டு, மேம் நான் எங்கே மேம் கேட்டேன் தெரியல, எனக்கே ஷாக்காக தான் இருந்தது. நான் நிறையா பேரோட லிஸ்ட்டு வந்து அன்றைக்கி கொடுத்துருந்தேன். நான் திருப்பியும் ஜோதி மேம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க, எல்லாருக்கும் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு. எல்லாருக்குலாம் பண்ணல. அந்த நான் வந்து புனர்பூசம், அன்றைக்கி ராமநவமின்றனால புனர்பூசம் ட்ரை பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன். இவங்களோடது தான் எனக்கு முன்னாடி வந்தது. ஏதோ அவங்களுக்கு அன்றைக்கி பிளெஸ்ஸிங் போகணுன்னு இருந்திருக்க போல், நான் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லிவிட்டு அங்கே மேலே உங்கள் பேர் இருந்தனால உங்களுக்கு வீடியோ அனுப்புனேன்னு சொல்லியிருக்காங்க ஜோதி சாய். இவங்க எனக்கு சொல்கிறாங்க, எனக்கு சொன்ன உடனே எனக்கு ஒரே ஆக்சுவலாக அவங்க சாய் பிரியா மேம் சொல்லும்போது தெரியல மேம், நானே கேட்க தான் செய்யணும், உங்களுக்கு பண்ணி அனுப்பியிருக்காங்கன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளெஸ்ஸிங்ஸு
இது வந்து என்னால் தான் உணர முடியும். ஏன்னா அன்றைக்கி இருந்த ப்ரெஷரு, நான் பண்ணிட முடியுமா அப்படிலாம் ஒரு டென்ஷனில் பாபா வந்து என்னை தேடி வந்து எனக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. நான் கேட்காம எனக்காக கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாபாவோட எல்லா டிவோட்டிஸ்க்கும் அது கிடைக்கும். எனக்கு அது ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரும் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போது நான் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஜோதி மேம்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க, எனக்காக யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணிவிடுங்க, தேங்க்யூ சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் போடுறேன், இதை அவங்களுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சாய்பிரியா மேமும் வந்து ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாங்க. பட் எனக்கு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குது, அவங்களுக்கு நேராக சொல்லணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கால் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. கால் பண்ணும்போது அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வெட்னஸ்டே பாராயண் குரூப்பில் இருக்கீங்களா, இது உங்கள் ரோல் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க. ஐ வாஸ் லிட்ரலி ஷாக்டு. எப்படிடா, எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது, இப்போ தான் நம்பர் கொடுக்குறாங்க, நான் பேசுகிறேன், என்ன எப்படி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மேம், நான் குரூப்பில் இருக்கேன். அந்த குரூப்பும் பாருங்கள், நான் வந்து தேர்ஸ்டே பாராயண் குரூப்பில் 3 இதில் இருக்கேன். ஒரு இதில் டிவோட்டியாக நான் படிச்சுட்டு இருக்கேன், சாய் சச்சரிதம். ஒரு குரூப்பில் வந்து நான் கிளாஸ் டீச்சராக பார்த்துட்டு இருக்கேன் அந்த குரூப்ஸை. இன்னொரு குரூப்பில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கேன். ஸோ அதை கேட்குறாங்களாக்குன்னு நினச்சிட்டு, ஆமாம் மேம் நான் தேர்ஸ்டே பாராயண் 3 குரூப்பில் இருக்கேன்னு சொல்கிறேன். இல்லை வெட்னஸ்டே குரூப்பில் இருக்கீங்க, ரோல் நம்பரோட சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி நான் ஜாயின் பண்ணுறேன், அதை படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி என்னால் என்னோட கண்டினியூஸ் வேலைனால ஹெக்டிக்காக போனனால வெட்னஸ்டே என்னால் பார்க்க முடியல, அதை ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணியிருந்தேன். பட் இவங்க பேசுகிறது இது ஆக்சுவலாக இந்த வெட்னஸ்டே பாபா கனவுல சொல்லி ஸ்டார்ட் பண்ணவங்களே இவங்க தானா. அதுவே தெரியாமல் நான் அந்த குரூப்பில் படிச்சிருக்கேங்க சாய் சச்சரிதம். அதுவே எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். எனக்கு பாபா திருப்பியும் ஞாபகப்படுத்துறாரு, வெட்னஸ்டே பாராயண் பண்ணு, உனக்கானது இருக்குன்னு பிளெஸ்ஸிங்ஸை எனக்காக தேடி கொண்டு வந்தும் கொடுத்துருக்காங்க. அந்த மேம் கிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளோ திருப்தி, கண்டிப்பாக அவ்வளோ ஒரு டிவைன் ஃபீல் நான் பண்ண முடிஞ்சது என்னால். எப்படி பாருங்களேன், நான் வந்து மதுரையில் இருக்கேன், அவங்க சென்னை. எனக்கு யாருன்னு என்னை அவங்க பார்த்தது கிடையாது, அவங்கள நான் பார்த்தது கிடையாது. ஒரு ஃபோன் காலில் 2 பேருக்கும் ஏற்கனவே பந்தம் இருக்குது, தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒன்று காட்டி கொடுத்து எனக்கான பிளெஸ்ஸிங்ஸை யாருன்னே தெரியாமல் அவங்க கிட்ட சொல்லி ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணி கொடுக்குறதுல எவ்வளோ பெரிய விஷயங்க. எனக்கு நிறையா வார்த்தைகள் வந்து வரலைங்க, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். அது என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, அழ மட்டும்தான் வருது. மறுபடியும் நான் வந்து என்னோட சாய்க்கும், சாய்பிரியா மேமுக்கும், ஜோதி மேமுக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். இந்த பாக்கியத்தை கொடுத்த அனைவருக்குமே ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேங்க. தேங்க்யூ. இந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒன்று தோணுறது பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்காது, ஆனால் நம்ம 2 பேரும் மணிக்கணக்காக பேசுவோம். உங்களை வச்சு எனக்கோ, என்னை வச்சு உங்களுக்கோ ஏதோ ஒரு முடிச்சு போட வச்சு, அந்த விஷயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை மற்றவாளுக்கு சொல்ல வச்சு, அதன் மூலமாக பல பேருக்கு அவளோட சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்து, சுவாமி பண்ணுற அற்புதமே தனி தான், அவரோட வழி தனி வழி தான் எப்போவுமே, இல்லையா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? இவள் பேசும்போது இவள் ஒரு டாரட் ரீடர்னு தானே சொல்லியிருந்தா, ரேக்கி ஹீலர், டாரட் ரீடர். இவாக்கிட்ட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். விளக்கேற்ற போகிற நேரம் அது சாயங்காலம் 6 மணி. நான் விளக்கேற்றணும், நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த கார்டு எடுத்து பார்த்து சொல்லி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது அவள் சொல்கிறா டைம் பார்க்கணுமேன்னு. அப்போது வந்து கரெக்டாக சுக்கர ஓரன்னு நினைக்கிறேன். தைரியமாக பாருங்கோ அப்படின்னு சொன்னேன். அவள் எடுத்து போடும்போது நான் கரெக்டாக கட்டிலில் உட்காண்டிருக்கேன், சரியா? அவள் அங்கே எடுத்துட்டுருக்கா. இங்கே என்கிட்ட சொல்கிற சுவாமி சொன்னதை கேட்டால் சிரிப்பு வரும் உங்களுக்கு. டாரட் ரீடிங்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் உனக்கு தெரியாதான்னு கேட்டார். முதல் கேள்வி. எனக்கு குப்பீர்னு சிரிப்பு ஒரு பக்கம், ஆனால் மண்டையில் பட்டார்னு அடித்த மாதிரியான ஒரு கேள்வி அது உண்மையிலேயே. என்னை அதுக்குள்ளே அடைக்க பார்க்குறியே அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, நான் சிரிச்சிட்டேன் ஒரு நிமிஷம். ஒரு பக்கம் நல்ல கேள்வி, நல்லா சுரீர்னு ஒன்று கொடுத்தார். இன்னொரு பக்கம் பாவம், அந்த பக்கம் அந்த பொண்ணு என்ன வேதனைப்படுறாளோ அப்படின்னு தான் தோணுச்சு. அவளுக்கு கார்டு எடுக்க ஷஃபிளாகி அது எங்கெங்கேயோ போய் செதறி விழறதான். அவள் என்கிட்ட சொல்கிறா, நீங்கள் ஃபோக்கஸ்டாக இல்லை, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கன்னு. நான் எந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே நடக்கிற விஷயம் இப்படின்னா உங்களுக்கு அங்கே என்ன நடக்கிறதோன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக காமிச்சு கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னேன். ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை டாரட் ரீடுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் உனக்கு தெரியாதான்னு தான் கேள்வி கேட்டார்னு. சாய்ராம் அப்படின்னா. அது சொல்லின்னு இருக்கும்போதே நான் விளக்கேற்றின்னு இருக்கும்போதே சுவாமி இங்கே வரார். அவரோட ஸ்பரிசம் எனக்கு தெரியறது. நான் சொன்னேன், சுவாமி இங்கே வந்திருக்காருமா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், அவர் நல்லா விளையாடுறார் நம்மளை வச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் இருங்கோன்னு சொல்லிவிட்டு, உங்களை பாபுக்குட்டின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு அம்மா மாதிரியானவ அவங்க இருக்கா,
உங்களை அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு குழந்தை நான் இங்கே இருக்கேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறோம், எனக்கு ஒரு சரியான பதிலை கொடுங்க சுவாமின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவள் டாரட் கார்டு எடுக்கிறா. அதில் எஸ் எஸ் எஸ்ன்னு 3 தடவையும் பாபாவோட அந்த மாதிரியான கார்டு வருது. அவள் குதிச்சுட்டா, சந்தோஷப்பட்டா. சாயி, நீங்கள் சொன்ன காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும், சீக்கிரமாக அவர் அனுகிரகம் பண்ண போகிறார், பிரபஞ்சமே போற்றக்கூடிய விதத்திலான ஒரு கோவிலை நீங்கள் அமைக்க போகிறேன்னு அப்படியே கண்லேருந்து தண்ணி கோத்துன்னுடுது. எனக்கு சுவாமி கொடுப்பார்னு தெரியும், ஆனால் எனக்கு ஒரே ஒரு பயம்தான். எல்லா விஷயத்துலேயும் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு நினைப்பேன், அவசரமே படக்கூடாது சுவாமியோட விஷயத்துலன்னு. என்ன காரணம்னா, நமக்கு ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் கொடுப்பினேன்னு ஒன்று இருக்குது, அது இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு அது அமையும். அது மாத்திரம் இல்லை, கோயிலை கட்டிட்டு அம்போன்னு போயிடக்கூடாது. தொடர்ந்து நம்மளுடைய சந்ததிகள் அந்த கோயிலை பார்த்துக்கிறது மாதிரியான அமைப்பு இருந்தால் மாத்திரம்தான் அந்த கோயிலை கட்டணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லியிருக்கேன். ஏதோ நானும் பண்ணிட்டேன்னு இருக்கக்கூடாது. இது சுவாமி குடி இருக்கிற இடம். அவர் நாமகரணம் பண்ணி வச்சுருக்காருன்னா அந்த இடத்துல அவர் பரிபூர்ணமாக உட்கார்ந்துட்டு எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும். நினச்ச காரியங்கள் வந்தவ அத்தனை பேருக்கும் நிறைவேறணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தை பண்ணிவிடக்கூடாதுங்கிறனால ரொம்ப பொறுமையாக தான் போவேன். எடுத்த உடனே இது நடந்துடணும்னு நான் வேண்டிக்கவே மாட்டேன். எனக்கு அது கொடுப்பனை இருக்கானா, அந்த கர்ம இருக்கானா எனக்கு கொடுங்கோ சுவாமின்னு தான் அவர்கிட்ட வேண்டுவேன். அவள் சொன்னோன்னே என் பைத்தியக்காரத்தனமாக தான் கேட்டேன் அவகிட்ட. உண்மைதான், சுவாமி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு நன்னாவே எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த மனசுன்னு ஒன்று நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, குரங்கு மாதிரி நம்ம மனுஷாளுக்கு அதில் இந்த ஆசைன்னு ஒரு விஷயம் இருக்கவே கூடாதுன்னு நினப்பேன். ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நான் அப்படி தான் இருக்கேனோ, எல்லாத்துலேயும் நான் விட்டுட்டேன். எனக்கு யார் என்ன சொன்னாலும் பெருசாலாம் நான் மைண்டில் எடுத்துக்கவே மாட்டேன் சாயி. நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, என்ன புகழ்ந்தாலுமே மண்டையில் அது ஏறாது. நீங்கள் சுவாமியை பற்றி பேசினால்னா நான் அதை பேசிகிட்டே இருப்பேன். அவரை பற்றி நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், என்னையே மறந்துடுவேன், குடும்பத்தையே மறந்துடுவேன், எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆனால் அவரோட அந்த விஷயம் எனக்கு டெய்லி அன்னதானம் கொடுக்கணும். இங்கே வந்தால் அணையா விளக்கு மாதிரி இந்த அணையா நெருப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அத்தனை பேருக்கும் அள்ளி கொடுக்குற மாதிரியான கை இங்கே இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கான பாக்கியமும் யோகியத்தையும் இருந்தால் மாத்திரம்தான் அதை நம்ம கேட்கணும். ஆக்சுவலி எனக்கு கோயில் கட்டுறதுக்கான அமைப்பை கொடுங்க சுவாமின்னு நான் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. ஆனால் ஆசை இருக்கும். ஏன்னா எனக்கு வரைபடம் காமிச்சிருக்கார், எப்படி இருக்கணும் அவரோட கோயில் எல்லாம் காமிச்சிருக்கார், எப்படி அதில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும், அது என்ன மாதிரியான இடமா இருக்கும், எல்லாத்தையும் எனக்கு காமிச்சிருக்கார் சுவாமி. ஆனால் எந்த இடம்னு மாத்திரம்தான் எனக்கு இன்னும் தெரியாது. எனக்கு கொடுங்கோன்னு நான் கேட்டதே கிடையாது. எனக்கு அதுக்கான யோகியதை இருந்துதானா கொடுங்கோ, அதுதான் நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ இதை டாரட் கார்டு மூலமாக இது நடந்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். நம்ம கைக்கு மீறின செயலில் ஒரு காலம் இறங்கிடப்படாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டா, உங்களுக்கு சொல்லுங்கோ, எங்கே இடம் பார்த்துருக்கள், எங்கே சுவாமி வாங்கணும் சொல்லுங்கோ, நாங்கள் எங்களால் ஆனது. எனக்கு தெரிஞ்சுதானே நான் சொல்ல மாட்டேனா? சுவாமி இன்னும் இடத்தை பற்றின விஷயத்தை இது வரைக்கும் சொல்லலை. அவர் சொன்னால் அடுத்த நிமிஷம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதில் ஒரு காமெடியான விஷயம் கூட நடந்தது. அதையும் சொன்னால் நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவல்னு தெரியும். என் குழந்தைக்கு நீட் பால்ஸ்ன்னு சொல்லுவாள் இல்லையா, குட்டி குட்டி வேர்க்குரியெல்லாம் வரும் இல்லையா, அப்படி வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன், அவரோட உதியை தடவிட்டு எண்ணெயை தான் பெரட்டுவேன், வேறு எதுவும் அவனுக்கு நான் பெரட்டலை. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகணுமான்னு கேட்டேன். சுவாமி எஸ்ன்னு சொன்னார். அவருக்கு கொண்டு போய் ஃபீஸை கொடுத்துட்டோம். ஆனால் அவர் கொடுத்த மருந்தெல்லாம் எதுவும் நான் அவனுக்கு கொடுக்கலை. ஏன்னா அவனே சொல்லுவான், எனக்கு அது வேண்டாம், சுவாமியோட உதி போரும் அப்படின்னு சொல்லுவான். ரோஸ் கலரில் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருந்தார். அதை கொண்டு ஒரு நாள் அப்ளை பண்ணோம். அவன் சொன்னான் எனக்கு வேண்டான்னு, விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எண்ணெய் மட்டும்தான் அவனுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாளைக்கு படுக்க போகும்போது சொன்னான், அம்மா அந்த ரோஸ் கலர் எடுத்து நான் அப்ளை பண்ணட்டுமான்னு. அவனுக்கு அதுலேருந்து அந்த கலரை பார்த்துட்டு ஒரு இஷ்டம் தோணித்து போல் இருக்குது. அவனே கேட்குறானே, நீ பெரட்டிக்கிறதுனா பெரட்டிக்கோ கண்ணான்னு சொன்னோன்னே அவனே எடுத்து அப்ளை பண்ணான். அடுத்த நாளைக்கு ரொம்ப பெருசாக எடுத்து, ஆக்சுவலாக சொன்னால் நம்ப மாட்டேன், அடுத்த நாளைக்கு ரொம்ப பெருசாக எடுத்து
நான் உடனே சுவாமிகிட்ட வேண்டின்ட்டு, சுவாமி குழந்தைக்கு இப்படி நீங்கள் பண்ணாதுங்கோ, அதுக்கு தெரியாது, அதுக்கு அது அரிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவரோட உதியும் எண்ணெயும் மட்டும்தான். இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, தான் விளக்கேற்றுவான் ஆற்றுல. நன்னா சுவாமியை வேண்டிக்கோ, வேண்டிண்டு வா, உனக்கு அடுத்த நாளைக்கே சரியாயிடும்னு நான் சொல்கிறேன். அவன் போனால் விளக்கேற்றிட்டு நேராக வந்தான். அவன் சொன்ன விஷயத்தை கேட்டால் நீங்கள் சிரிப்பு. நன்னா வேண்டிண்டியா கண்ணான்? ஓ, நன்னா வேண்டினேன். வெரி குட் கண்ணா. நான் என்ன வேண்டினேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான். என்னடா கண்ணா வேண்டினேன்னு கேட்டேன். எனக்கு இதை சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்தேன்னா உனக்கு நான் ஷிரடிக்கு வந்து கோவில் கட்டுறேன்னு வேண்டின்டானோ. ராமா, இங்கே கட்டுறதுக்கே நம்மளால் முடியாது, ஷிரடியில் போய் கோயில் கட்டுறேன்னா அங்கே தானேடா அவர் இருக்கார், அங்கே தானே அப்போ கட்டணும் அப்படிங்கிறான். என்ன சொல்லுவள் நீங்கள் அவங்ககிட்டக்க? ஒரு சாதாரண இந்த வேனல் காலத்தில் வர இந்த சின்ன சின்ன குருவுக்கு நீ அவ்வளோ பெரிய கோவிலை அங்கே கொண்டு போய் கட்டுறேன்னு சொல்கிறேன்னு. ஆமாம்மா, இப்போ இருக்கிற சுவாமியோட கோயிலை விட நான் பெரிய கோயிலை கட்ட போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே சத்தியமாக தெரியல. ஒரு பக்கம் நம்ம நினைக்கிற விஷயங்கள், ஒரு பக்கம் அவன் சொல்கிற விஷயங்கள். நிஜமாக சொல்கிறேன், இந்த வீட்டில் அப்படி அனுகிரகம் பண்ணுறார் அவர். சுவாமி விளையாடுறார் உட்காந்துண்டு. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தர் மூலமாகவும் நம்மளுக்கு உணர்த்துறதெல்லாம் அப்படியா அப்படின்னு சொல்கிற மாதிரியான அமைப்பு. இங்கே ஒரு தடவை வந்து பூஜை பண்ணிட்டு போகிறவாளுக்கு அவ்வளோ அனுகிரகம் கொடுக்குறார். நினச்ச காரியம் உடனே நிறைவேறியிருக்கு ஓப்பனாக சொன்னான். அதெல்லாம் எப்படி? ஆனால் அவள் நம்பிக்கையை பொறுத்தது. நான் அது சொல்கிறேன் பாருங்கோ. எல்லா விஷயமுமே அவள் எவ்வளோ தூரம் சுவாமியை நம்புகிறாங்கிறத பொறுத்து தான் அமையிறது. அதுதான் நான் அடிக்கடி சொல்லின்னு இருக்கேன். அவளுக்கு நடந்ததே உங்களுக்கு நடக்கிறதேன்னெல்லாம் கேள்வியே கேட்காதுங்கோ. நீங்கள் எவ்வளோ தூரம் அவருக்காக மெனக்கடுறள், நீங்கள் எவ்வளோ தூரம் அவரை நம்புறள், இதெல்லாம் தான் கணக்கு. ஸோ நம்பிக்கையோட பொறுமையோட ஒரு விஷயத்தை நீங்கள் அவருக்கு தொடர்ந்து பண்ணினேளானா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும். அது உங்களுக்கு நல்லதாக இருக்கிற பட்சத்தில். ஏன் இந்த கண்டிஷன் அப்ளைனா, நீங்கள் அந்த இடத்துல ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறள், அந்த இடத்துல வீடு அமைச்சு கொடுத்துட்டார். ஆனால் அதே சமயத்தில் தண்ணி வந்து அந்த வீட்டுக்கு ஒரு கேடும் உங்களுக்கு ஒரு கேடும் வரதானா கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு அமையாது. இது உறுதியாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருமானா சுவாமி அதை பார்த்து நிற்க மாட்டார். ஏன்னா நம்ம இன்னைக்கு பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறோம். நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. ஆனால் சுவாமிக்கு அது தெரியுங்கிறனால தான் இதை நான் உறுதியாக சொல்கிறேன். அதனால் எனக்கு எது நல்லதோ அதை கொடுங்கோன்னு சொல்லி கேட்டலான்னா தப்பிச்சிடுவோம். எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டோமானா சூப்பராக வச்சு செய்வர். நிறைய தடவை அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுத்துடுவார். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் அவர் கொடுக்கறதில்ல, அது வேணும்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு நம்மளே அந்த பிரச்சனையை உருவாக்கிக்கிறோம். அதுதான் உண்மை. அதனால தான் மோஸ்ட்லி அவர்கிட்ட கேட்கவே வேண்டாம்னு நான் முடிவே எடுத்துட்டேன். இது வேணும் அது வேணும்னு கேட்டால் தானே பிரச்சனையை கொடுப்பேன். வேண்டாம், நீ எது கொடுக்குறியோ அதுவே எனக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எப்போவும் வந்தாச்சு. டோட்டல் சரண்டர்னு சொல்லிட்டு. ஸோ ரங்கநாயகிஜி சொன்னது அதுதான். சுவாமியை பற்றி தெரிஞ்சவாளுக்கும் தெரியாதவாளுக்கும் யார் கையில் அது போகிறதோ, இந்த பதிவு கிடைக்கிறதோ, அதன் மூலமாக அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துதானா அது ஒன்று போரும். நம்ம இந்த பிறவி பயனை அடைஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னான். உண்மைதான். நம்ம மூலமாக ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கிறதானா அதை விட பெரிய காரியம் என்ன இருக்குது சொல்லுங்கோ? அது போரும். சந்தோஷம். அதுக்காகவானும் நம்மளை சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். அதுதான் நடந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பேன். அடுத்து வரப்போகிற மிராக்கள் 2-3 பேர் சூப்பர் மிராக்கள் எல்லாம் அனுப்பியிருக்கா. என்னென்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். மறந்துட வேண்டாம். ஏப்ரல் 6ஆம் தேதி 75வது நாள் உதய அபிஷேகத்தினுடைய மகா உற்சவம் நடக்க இருக்குது. அடுத்ததாக ஏப்ரல் 24ஆம் தேதி லக்ஷ்மி ஹயக்ரீவ ஹோமம் இருக்குது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஃபர்மேஷன். புதிய ஆளாக இருந்தேன்னா கண்டிப்பாக மற்ற விஷயங்களை கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய விருப்பங்கள் போல் நீங்கள் நற்காரியங்களில் ஈடுபட்டுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.